ஸ்ரீ குருபியோ நமக. திருமூலர் திருமந்திரம் உரையன் 2367 விளக்கம். மாய விளக்கது நின்று மறைந்திடும், தூய விளக்கது நின்று சுடர்விடும், காய விளக்கது நின்று கனன்றிடும், சேய விளக்கினை தேடுகின்றேனே. மாய விளக்கது நின்று மறைந்திடும். மெய், வாய், கண், செவி, நாசி என்னும் ஐம்புலன்களை கொண்ட இவ்வுடல் மற்றும் மனம், புத்தி, பிராணங்கள் போன்றவைகள் ஒளிர்வது அதனாலேயே என்று எண்ண வைக்கும் மாயை என்னும் இல்லாத விளக்கொளி குரு அருளால் கிடைக்கப்பெற்ற மெய்ஞானம் என்ற பொய்யா விளக்கொளியில் மாயை என்னும் என்றுமே இல்லாத பொய்யான இவ்விளக்கொளி நின்று போய் மறைந்திடும் போது தூய விளக்கது நின்று சுடர்விடும். தூய விளக்காக மெய் என்னும் அவ்வுடம்பினுள் மெய்யாகவே, அதாவது உண்மையாகவே நின்று சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கும் உயிர் என்னும் அணையா ஆன்ம விளக்கொளியினாலேயே காய விளக்கது நின்று கனன்றிடும். காயம் என்னும் 5 கோஷங்களால் ஆன இவ்வுடல் மனம், புத்தி, பிராணங்கள் போன்றவைகள் ஒளிர்விக்கப்படுகின்றன என்ற மெய்யுணர்வில் இவ்வுடம்பானது அதனில் குடிகொண்டிருக்கும் உயிர் என்னும் தூய விளக்கால் நெருப்பு கனலாக ஆகிவிடும் போது சேய விளக்கினை தேடுகின்றேனே. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியாக இவ்வுடம்பை தாங்கிக் கொண்டும் இவ்வுடம்பிற்கு தாயாக இருந்து கொண்டும் ஒளிரும் என் உயிர் விளக்கை அதன் சேய் விளக்காக நெருப்பு கனலாக ஒளிரும் இவ்வுடம்பை கொண்டு தேடுகின்றேனே என்று ஆதங்கமாக திருமூலர் தம் திருமந்திரம் வழியே நமக்கு எடுத்துச் சொல்லியுள்ளார். திருச்சிற்றம்பலம்.